ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு JLM-Starz. இன்றைக்கி நம்ம சேனலில் வீட்டிலேயே எப்படி தட்டை செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அது ரொம்ப ஈஸியான ரெசிபி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை செய்ய தேவையான பொருட்கள்: 1 கப் அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து பொடி, அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள், ஒரு 1.5 டீஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் 1 டீஸ்பூன் நார்மல் வத்தல் தூளும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கருவேப்பிலை, அப்புறமா தேவையான அளவு ஊற வச்ச கடலைப்பருப்பு, தேவையான அளவு வேர்க்கடலை. இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த மாவு எல்லாத்தையும் லைட்டாக தேவையான அளவு கொஞ்சோண்டு தண்ணி தெளிச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம். அதுக்கடுத்து மிக்ஸ் பண்ண மாவை இப்படி உருண்டை பிடிக்கணும். கையில் எண்ணெய் தடவிக்கோங்க. அப்புறமா இப்படி இது நம்ம ஃப்ளாட்டாக இப்படி தட்டையே ஷேப்பை கொண்டு வந்துடணும். அதை தட்டி அதுக்கப்புறமா நம்ம எண்ணெயில் அதை பொரிக்கணும். கொஞ்சம் ரெட் கலரில் நல்லா கிறிஸ்பியாக பொரியிற வரைக்கும் நம்ம கரெக்டாக அதை பொரிக்கணும். அது பொரிஞ்சதுக்கப்புறமா அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான டேஸ்டியான தட்டை ரெடி ஆகிட்டு. இதை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பார்க்கணும். ஏன்னா இது ஒரு ஈஸியான ரெசிபி. அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட் யாராவது வராங்கன்னா இதை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா இது ரொம்ப டேஸ்ட்டாக உங்களுக்கு இதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது செய்கிறதுக்கு மேக்ஸிமம் ஒரு 30 நிமிஷம் தான் எடுக்கும். அதனால் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் தம்ஸ் அப்.